வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையா மெடிடேஷன், மியூசிக், ரிலாக்ஸேஷன், பாடி அண்ட் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்தோம். மெடிடேஷன் என்னும் பொழுது ஃபோக்கஸ்டு மைண்ட் இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை பற்றி மனசில் தெளிவாக யோசிக்க தெரியணும். ஒரு முகமான யோசனை இருக்கணும். அப்படின்லாம் பார்த்தோம். யூ மெடிடேட் ஆன் தட் அப்படின்னு சொன்னால் என்ன, அதை பற்றியே நினைத்து கொண்டிரு அப்படின்னு. மியூசிக் என்ன சொன்னால் ரிலாக்ஸேஷன் லெவலில் வரும்பொழுது எப்பொழுதும் என்ன காது வழியாக கேட்டு மருந்து கொடுக்கணும். மியூசிக் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். ஏன்னு சொன்னால் இப்போ மருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஓரலாக எடுக்கிற பில்ஸ் போல் இருந்தாலும் இன்ட்ராவெயின்ஸ், அதாவது ஐவி வெயின் மூலமாக கொடுக்கக்கூடிய மருந்து அப்படி இருந்தாலும் அது எல்லா ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு மருந்து, அதாவது அதனுடைய பணியை அது செய்ய துவங்கும். ஆனால் இசைன்னு சொல்லும்பொழுது இட் இஸ் அ சவுண்ட் மீடியம். அது என்ன பண்ணும், காது வழியாக கேட்டுவிட்டு த மூமெண்ட் இட் கிராசஸ் த இயர் ட்ரம், அது ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் போல் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்மள உள்ள மூளையில் டைரெக்டாக வேலை செய்யும். இது போல் சில ரகங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மனது அமைதியை ஏற்படுத்துகிறது. யூ கண்டினியூ டு டூ ஆன் தட், யூ ஒர்க் ஆன் த சேம் லைன் அப்படின்னு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடும். இங்கேருந்து போகிற சவுண்டு பிரெயின் வந்து ஒரு விதமான என்ன சமிக்ஞையை சரியான கோணத்தில் எடுத்துக்கிட்டு அப்படியே அது வேலை செய்யும். அதே மாதிரி அந்த சவுண்டு நம்ம பாடியில் படும்பொழுது ஏர் ஃபாலிக்கல் மூலமாகவும் அந்த சவுண்டு வைப்ரேஷன்ஸ் பாடிக்கு போகும்பொழுது ஒரு நேரமும் அந்த ஏர் ஃபாலிக்கல் மூலமாக போகக்கூடிய அந்த கரண்ட் போல் இருக்கே, கேட்டயான் ஆனயான் அப்படி சொல்கிறோமே, அதுபோல் அந்த சவுண்ட் வைப்ரேஷன் தட் ஆல்சோ டஸ் த டிஃபரன்ஸ் ஆன் த பாடிஸ் ரிலாக்ஸேஷன் லெவல். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மெடிடேஷன், மியூசிக் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது மியூசிக் ரிலாக்ஸேஷன் இட் லீட்ஸ் டு ரிலாக்ஸேஷன் டு பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு. பாடி அண்ட் சொன்னால் ஃபிசிக்கலாஜிக்கலாக சரீரத்துக்கு கிடைக்கிற ரிலாக்ஸேஷனும் மூளைக்கு மனதளவில் கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனும், அது ரெண்டுத்துக்கும் இந்த இசையும் மெடிடேஷனும் பயன்படுகிறது. அதுதான் கோர் கான்செப்ட். அதில் எதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம கேட்டு பயன்படுத்திக்க முடியும், எந்த நேரத்துலலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பரீட்சைக்கு படிக்கணும், அதுக்கு முன்னாடி ரொம்ப வேவரிங் மைண்ட் இருக்குது, அனேபிள் டு ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு 10 நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்துட்டு நம்ம கண் முன்னாடி நம்ம புக்ஸை வச்சுடலாம். கண்ணை மூடி இருக்கிற போது நம்ம புஸ்தகம் இன்றைக்கி படிக்கணும், ஹிஸ்ட்ரி எக்ஸாம் படிக்கணும், இல்லை ஜியாகிரஃபி எக்ஸாம் படிக்கணும், இல்லை அதுக்கும் தாண்டி நம்ம வந்து இன்றைக்கி மேத்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் நேரம் கணக்கு சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயமா அதுபோல் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்கும்பொழுது பேக்ரவுண்டில் டு என்ஹான்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி, என்ஹான்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆன் தட் பேசிஸ் யூ கோ ஃபார் தி பெட்டர் மெமரி அப்படின்னு சொல்லி அந்த இசையை நம்ம தொடர்ந்து கேட்குறோம்னு வைங்க. அது என்ன செய்யும்னு கேட்டால் இட் கிவ்ஸ் தி பெனிஃபிட்ஸ். என்ன நம்மளுக்கு எந்த பர்பஸ்க்காக இங்கே உட்காந்துருக்கிறோமோ அந்த பர்பஸை அது போதுமான அளவுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். அந்த பர்பஸுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு தீர்வு அங்கே கிடைக்கும். அதனால் இசை என்னும் பொழுது அது மனதிற்கு போதுமான அளவுக்கு அமைதியை தரும். அதே நேரத்தில் அஸ் அ சவுண்டு இட் கிவ்ஸ் தி அடிக்குவேட் அந்த வைப்ரேஷன் லெவலில் மூளையில் அதோட இருக்க செரட்டோனின், டோப்பமைன் அப்படிலாம் இருக்கும்போது அந்த செரோட்டோனின் லெவலை அதிகப்படுத்தும், டோப்பமைன் லெவலை சிறப்புப்படுத்தும். இது ரெண்டுமா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனல் எபிலிட்டி ஆஃப் த பிரெயின், அதாவது எழுதணும், படிக்கணும், ஃபோக்கஸிங் மைண்ட் செட் இருக்கே, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இது ஒரு தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. ஒரு நாளும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை ஒரு நாளில் எத்தனை தடவை படிக்கிறோமோ, ஒரு நாளில் 2 தடவை படிக்கிறோம்னு வைங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே 4:30 5 o'clock ஒரு 15-20 நிமிஷம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம், என்ன படிக்கணும்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஒரு 7 மணிக்கு படிக்க உட்காரோம், 8 மணிக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலையும் தீஸ் திங்ஸ் ஆர் சப்போர்ட்டிங். இந்த இசையும் மெடிடேஷன் அண்ட் மியூசிக் ரெண்டுமா சேர்ந்து நம்மளுடைய படிக்கிற லெவலில் ஒரு ஃபோக்கஸிங் மைண்ட் கிடைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் கல்லூரியில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் இன்னும் மேலும் பட்ட மேற்படிப்பு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும், கொஞ்சம் நேரம் மனது என்ன பெரியமா ஒருமித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் பேக்ரவுண்டில் நம்ம படிக்கலாம். பேக்ரவுண்டில் டியூன் மாத்திரம், வரிகள் இல்லாத, வார்த்தைகள் இல்லாத இசை,
ஏன் வார்த்தைகள் இல்லாத இசைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னால் தோஸ் வேர்ட்ஸ் மே லைக்லி டு ஷிஃப்ட் அவே ஃப்ரம் தி அதர் பிளேசஸ். அதாவது நம்ம எங்கே உட்காந்து படிக்கிறோமோ அங்கேருந்து அந்த வார்த்தைகள் மேலும் மேலும் நம்மளுடைய மனதை என்ன பண்ணோம், வெகு தொலைவுக்கு இட்டு செல்லிடும், ரொம்ப தொலைவுக்கு தூக்கின்னு போயிடும். அப்படி தூக்கின்னு போயிட்டா திருப்பி அது கனடாவுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அங்கேருந்து அது மறுபடியும் நம்ம படிக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வரதுக்கு இட் வில் டேக் சம் மோர் மினிட்ஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆயிரும். அதனால் எப்பொழுதுமே வார்த்தைகள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை மேலும் பறக்கடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால எண்ண ஓட்டத்தை ஒருமுகப்படுத்தணும். அதுதான் நம்மளோட இங்கே கோர் கான்செப்டே அதுதான். அதனால் வார்த்தைகள் இல்லாத இசை மட்டும், அதாவது ஸ்வரஸ்தானங்களால் வாசிக்கப்பட்ட ஸ்வரங்களை கொண்ட இசை மட்டுமே நம்ம கேட்கும்பொழுது இட் டஸ் த டிஃபரன்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட் செட். இட் கிவ்ஸ் தி நீடட் இஃபெக்ட் ஆன் தி மைண்ட் டு கோ ஃபார் தி ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன்றது வரும்போது அதில் 2 விஷயம் சேர்ந்துருக்கும். அதாவது யூ ஷுட் பர்சீவ் த திங்ஸ், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை ஒன்றுபடுத்தணும். அதுக்கப்புறம் தான் அட்டென்ஷன், பர்செப்ஷனும் காக்னிஷன் சேரும்பொழுது யூ கெட் என்ன பண்ணுறது, அங்கே அட்டென்ஷன் சிறப்பான முறையில் கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு நாளும் நம்மளுடைய மியூசிக் அண்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது 2ம் சேர்ந்து மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும், மனதில் ஒருமுகப்படுத்தப்பட்ட பிறகு நினைவாற்றலை பெருக்குவதற்கும், மன அமைதிக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அதற்கு உறுதியாக துணை செய்யும் என்ற அடிப்படை கருத்தை இங்கே பதிவு செய்கிறோம். இதுக்கு அது தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவிலும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.